மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் அதிமுகவும் தேமுதிகவும் இன்று கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இரு கட்சிகளும் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறதாக தற்போது பரபரப்பான வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாஜகக்குள்ளே நாங்கள் கூட்டணி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பொய்யான தகவல் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த நிலையில் ஒரு பரபரப்பை கிளப்பிருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக கிட்டத்தட்ட 11 மணி அளவில் இன்று மீண்டும் அதிமுகவுடன் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேமுதிக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை தலைவர்கள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து பேசி இன்று கூட்டணி குறித்தான உறுதிப்பாடும் தொகுதி பங்கீடு குறித்து உறுதிப்பாடும் இன்று எடுத்து விடுவார்கள் என்ற செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. தேமுதிக பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற செய்தி சில நாட்களாக பரவலாக பரவிய செய்தி இன்று அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் கலந்துக்க கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற செய்தி ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் இரண்டாம் கட்ட முதல் கட்டம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அதிமுக தேமுதிகவை அணுகிய போது ஒரு அழைப்பு விடுத்த போது அதற்கு எந்தவித பதிலும் கொடுக்காமல் 2-3 நாட்களாக அமைதி காத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு பரபரப்பு கிளப்பினாங்க, பாஜகவுடன் தேமுதிக கூட்டணிக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு. ஆனாலும் அந்த அமைதியெல்லாம் இன்று மீண்டும் அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அதிமுகவுடன் தேமுதிக இன்று மீண்டும் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாகவும் தொகுதி பங்கீடும் கூட்டணி உறுதிப்பாடும் இன்று தெளிவாக நாங்கள் முடிவு எடுத்துடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையோடு இறுதி செய்வார்களா அல்லது இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடர்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெறணும். அதே போல் பாஜக 2ஆம் இடத்துல தமிழகத்தில் பெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், அந்த இடத்தை நாங்கள் என்றைக்குமே இழந்து விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சபதத்தை எடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் வியூகங்கள் தேர்தல் கணக்குகள் சரியாகுமா தவறாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.